அசோக ரன்பல ரகசியமாக ஜப்பான் சென்றாரா? கம்மன்பில வெளியிட்ட தகவல். வடக்கு பிரதேசத்தில் பட்டம் பறக்கவிட வேண்டாம் என அறிவுறுத்தல். ஊழலை ஒழிப்பதில் அரசு உறுதியாக உள்ளது. ஆளுநர் வேதநாயகன். ஒடிசாவில் எதிர்க்கட்சி தலைவராக நாமல். இந்தியாவின் முன்னணி நிறுவனரின் நிகழ்ச்சி பதிவு. கிவிலோயா திட்டம் தமிழ் மக்களுக்கு பாரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும். சத்தியலிங்கம் எம்பி தெரிவிப்பு. மருந்து தட்டுப்பாடு மற்றும் தரமற்ற மருந்துகள் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு. புலம்பெயர்ந்தவர்களால் வழங்கப்பட்ட 23 கோடி ரூபாய் பணத்தில் முறைகேடு, அமைப்பினர் குற்றச்சாட்டு. தமிழரசு கட்சி பல உறுப்பினர்களை நீக்கிவிட்டது. நீக்குவதற்கு சுமந்திரன் காரணம். மரவணப்புலவு சச்சிதானந்தம் தெரிவிப்பு. பாதிரியாரை தாக்கிய சிறப்பு அதிகாரிகள் அடையாள அணிவகுப்புக்கு உத்தரவு. வெளிநாட்டில் தலைமறைவாகியுள்ள குற்றவாளிகளை நாட்டிற்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் தீவிரம். இலங்கையின் முதியோர் குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல். எக்ஸ்பிரஸ் வேர்ல்ட் நிறுவன இயக்குநர்களுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. ஈஸ்டர் தாக்குதல் வழக்கில் புதிய திருப்பம். மண்மாட்டில் மோதிய பேருந்து, அதிர்ஷ்டவசமாக தப்பிய பயணிகள். யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை சூழ உள்ள பகுதிகளில் பட்டங்களை வானத்தில் பறக்க விடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு விமான நிலைய ஆணையகம் கேட்டுக் கொண்டுள்ளது. வானத்தில் பட்டங்களை பறக்க விடுவதனால் விமானங்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் காணப்படுவதனால் விமான நிலையத்தை சூழ உள்ள பகுதிகளில் பட்டம் விடுவதனை தவிர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த அறிவுறுத்தல் தொடர்பான சுவரொட்டிகள் விமான நிலையத்தை சூழ உள்ள காங்கேசன்துறை, மாவட்டபுரம், வரத்தலை விளான், பலாலி, மயிலேட்டி உள்ளிட்ட பிரதேசங்களில் ஒட்டப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பிலான அறிவுறுத்தல்கள் அப்பகுதிகளில் ஒளிபெருக்கிகள் மூலமும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் சென்னையில் யாழ்ப்பாணம் வருகை தந்த விமானம் தரையிறங்க முற்பட்ட வேளை பட்டத்தினால் சிரமங்களை எதிர்கொண்டதாகவும் அதனால் பாரிய விபத்து ஏற்படவிருந்த நிலையில் தெய்வாதீனமாக விமானம் பாதுகாப்பாக தரை இறக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அனுரகுமார திசாநாயக்கவின் ஆட்சியில் யாருடனும் ரகசிய கொடுக்கல் வாங்கல்களோ கிடையாது. எனவே ஊழலை ஒழிப்பதில் இந்த அரசு உறுதியாக உள்ளது என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சார்ந்தவர்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவின் ஏற்பாட்டில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேசிய விழிப்புணர்வு செயற்திட்டத்தின் முதலாவது நிகழ்வு இன்று இடம்பெற்றுள்ளது. இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், மக்கள் நம்பிக்கை வைக்கும் அரசு சேவையை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதே ஜனாதிபதியின் எதிர்பார்ப்பாகும். அரசு சேவையில் வெளிப்படைத்தன்மை இருந்தால் மாத்திரமே மக்களின் நம்பிக்கையை வென்றெடுக்க முடியும். எங்கள் கரங்கள் எப்போதும் தூய்மையானவையாக இருக்க வேண்டும். எதையும் எதிர்பார்த்து எங்கள் சேவைகள் அமையக்கூடாது. நேர்மையின்றிய தொழிற்பாடு சேவையாக கருதப்படக்கூடாது. மக்களின் அன்றாட செயற்பாடுகள் மற்றும் வியாபார நடவடிக்கைகளுடன் பின்னி பிணைந்த அரச நிர்வாக கட்டமைப்பு உள்ளூராட்சி மன்றங்களாகும். எனவே இந்த பிரதிநிதிகளுக்கு லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பான தெளிவான அறிவு அவசியம். சில சந்தர்ப்பங்களில் அன்பளிப்பு என்ற பெயரில் வழங்கப்படும் பொருட்கள் கூட லஞ்சமாகவே கருதப்படும் என்பதை பிரதிநிதிகள் புரிந்து கொள்ள வேண்டும். கட்டட அனுமதி, வியாபார அனுமதி, சோலை வரி மாற்றம் உள்ளிட்ட சேவைகளை உடனடியாக செய்து கொடுக்க முடியும். ஆனால் சில இடங்களில் இவை வேண்டுமென்றே தாமதப்படுத்த இத்தகைய எழுத்தடிப்புகள் லஞ்சம் பெற்றுக் கொள்ளும் நோக்கில் செய்யப்படுவதாகவே கருதப்படும். இவ்வாறான செயற்பாடுகளுக்கு தற்போதைய நிர்வாகத்தில் இடமில்லை. கடந்த காலங்களில் அரசியல் தலைமைத்துவங்களால் பிழையானவற்றை செய்வதற்கு நீங்கள் தூண்டப்பட்டிருக்கலாம். ஆனால் தற்போதைய அரசின் காலத்தில் அவ்வாறான எந்த ஒரு விடயங்களும் நடைபெறப் போவதில்லை. எனவே உள்ளூராட்சி மன்றங்கள் சிறப்பான நேர்மையான சேவையை வழங்க வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். வடக்கு மாகாணத்தில் 3 நாட்கள் முன்னெடுக்கப்பட உள்ள இந்த செயற்திட்டத்தின் முதல் நாளான இன்று யாழ் மாநகர சபை மற்றும் யாழ் மாவட்டத்தின் 7 பிரதேச சபைகளின் தவிசாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். முன்னாள் சபாநாயகர் அசோக ரன்பல கடந்த 19ஆம் தேதி ஜப்பான் நோக்கி பயணமானதாக முன்னாள் அமைச்சர் உதய கமன்பில கூறியுள்ளார். கட்சி தலைமையகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த செய்தியாளர் மாநாட்டிலேயே அவர் இதனை தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் தனது கலாநிதி பட்டச் சான்றிதழை எடுத்து வருவதற்காகவே ஜப்பான் சென்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாம் அறிந்து கொண்ட வகையில் அவர் ஜப்பான் செல்வதற்கான வேறு காரணம் இல்லை என நான் நினைக்கின்றேன். கடந்த 19ஆம் தேதி கெட்பே பசிபிக் விமான சேவையான CX 610 விமானத்தில் சென்றுள்ளார். அசோக ரன்பல புறப்படும் வாயிலின் 12வது ஓய்வறையில் அமர்ந்திருக்கும் படம் ஒன்றையும் ஊடகவியலாளர்களுக்கு காண்பித்து அவர் உறுதிப்படுத்தினார். ஈஸ்டர் ஞாயிறு அன்று பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட உள்ளதாக உளவுத்துறை தகவல்கள் கிடைத்திருந்தும் அதனை தடுக்க நடவடிக்கை எடுக்காதன் மூலம் குற்றவியல் ரீதியாக கடமையை புறக்கணித்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர் ஆகியோருக்கு எதிராக சட்டம் அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை
மார்ச் 23 அழைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. இதற்கு முன்னர் இவ்வழக்கு மூவர் அடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. எனினும் இவ்வழக்கை விசாரிப்பதற்கான மூவர் அடங்கிய நீதிபதிகள் குழாம் பெயரிடப்படாத காரணத்தினால் வழக்கு மார்ச் 23 மீண்டும் அழைக்கப்படும் என மேல் நீதிமன்ற பதிவாளர் அறிவித்தார். இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் போலீஸ் மாதிபர் பூஜித் ஜெயசுந்தர் ஆகியோரை பிரதிவாதிகள் தரப்பு சாட்சியங்களை கோராமல் விடுத்து விடுதலை செய்யுமாறு கொழும்பு மூவரடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் முன்னர் உத்தரவிட்டிருந்தது. அந்த தீர்ப்பிற்கு எதிராக சட்டம் அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டை விசாரித்த உயர் நீதிமன்றம் பிரதிவாதிகள் விடுவித்து விடுதலை செய்யப்பட்ட தீர்ப்பை ரத்து செய்து உரிய வழக்கை மீண்டும் அழைத்து பிரதிவாதிகள் தரப்பு சாட்சியங்களை அழைத்த பின்னர் தீர்ப்பொன்றை வழங்குமாறு குறித்த வழக்கை விசாரித்து மூவரடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாமுக்கு உத்தரவிட்டிருந்தது. அதற்கமையவே இவ்வழக்கு மீண்டும் அழைக்கப்பட்டுள்ளது. கிபிலோயா திட்டம் வவுனியாவில் வாழ்கின்ற மக்களுக்கு, குறிப்பாக தமிழ் மக்களுக்கு பாரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என நாங்கள் சந்தேகிக்கின்றோம் என பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் தெரிவித்தார். வவுனியா வடக்கில் மேற்கொள்ளப்பட உள்ள கிபிலோயா திட்டம் தொடர்பாக வவுனியா பொது அமைப்புகள் ஒன்று கூடி கலந்துரையாடல் ஒன்றை இன்றைய தினம் முன்னெடுத்தது. வவுனியா தமிழரசு கட்சியின் அலுவலகத்தில் இடம்பெற்ற இக்கலந்துரையாடலில் உள்ளூராட்சி மன்றங்களின் தலைவர்கள், உறுப்பினர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம், இத்திட்டம் தொடர்பாக வவுனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்ட மக்களுக்கு பல சந்தேகங்கள் உள்ளது. இந்த விடயத்தில் வெளிப்படைத்தன்மையுடன் செயற்பட வேண்டும் என்று நாங்கள் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களிலும் அமைச்சர்களிடமும் கேட்டிருந்தோம். இந்த திட்டம் வவுனியாவில் வாழ்கின்ற மக்களுக்கு, குறிப்பாக தமிழ் மக்களுக்கு பாரியொரு பின்விளைவை ஏற்படுத்தக்கூடிய திட்டமாக நாங்கள் சந்தேகிக்கப்படுகின்றோம். கிபிலோயா திட்டம் தொடர்பாக எமக்கு இருக்கும் சந்தேகங்கள் தெளிவுபடுத்தப்படவில்லை. எனவே நாங்கள் அதனை எதிர்க்கின்றோம். இது தொடர்பாக அனைத்து தமிழ் கட்சிகளோடும் அண்மையில் கலந்துரையாடல் ஒன்றை நடாத்தியிருந்தோம். அனைத்து கட்சிகளும் இந்த விடயத்தில் ஒரே நிலைப்பாட்டில்தான் உள்ளனர். எனவே இன்றைய தினம் வவுனியாவில் உள்ள பொது அமைப்புகளின் ஆலோசனைகளை பெற்றுள்ளோம். அவர்களும் இந்த திட்டத்தை எதிர்க்க வேண்டும் என்று உறுதியாக கூறியுள்ளனர். வவுனியா வடக்கின் பொதுமக்கள், பொது அமைப்புகள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுடன் நாளைய தினம் கலந்துரையாடலை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளோம். ஏற்கனவே எதிர்வரும் 30 காலை நெடுங்கணி பேருந்து நிலையம் முன்பாக ஒன்று கூடுவதாக தீர்மானித்துள்ளோம். அது தொடர்பான இறுதி அறிவித்தலை விரைவில் மக்களுக்கு வழங்குவோம் என்றார். புற்றுநோய் சிகிச்சைக்கான 40 வகையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாகவும் சந்தையில் பதிவு செய்யப்படாத தரமற்ற மருந்துகள் விற்பனை செய்யப்படுவதாக கூறி இதுகுறித்த விசாரணை நடத்துமாறு இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் மற்றும் சுயாதீன தொழிற்சங்க கூட்டமைப்பின் இணை அழைப்பாளர் வைத்தியர் சமல் சஞ்சீவ் ஆகியோர் இந்த முறைப்பாட்டை சமர்ப்பித்துள்ளனர். புற்றுநோய் வைத்தியசாலையில் மாத்திரம் சுமார் 40 வகையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதால் நோயாளிகள் அதிக விலை கொடுத்து வெளிச்சந்தையில் மருந்துகளை வாங்க வேண்டியுள்ளதாக வைத்தியர் சமல் சஞ்சீவ சுட்டிக்காட்டினார். சந்தையில் கிடைக்கும் பல மருந்துகள் பதிவு செய்யப்படாதவை என குறிப்பிட்டவர், அங்கு மருந்து போத்தல்களுக்குள் இருப்பது சாதாரண நீரா, உப்பு நீரா அல்லது பாக்டீரியாக்களா என்பது எங்களுக்கு தெரியாது என தனது அச்சத்தை வெளிப்படுத்தினார். இறக்குமதி செய்யப்படும் மருந்துகளின் தரம் மற்றும் அவற்றின் பதிவுகளை உறுதிப்படுத்துவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் இங்கு வலியுறுத்தினார். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் காணாமல் போன இளைஞரின் சடலம் விளையாட்டு மைதான கிணற்றிலிருந்து இன்று பிற்பகல் மீட்கப்பட்டுள்ளது. புதுக்குடியிருப்பு 10ஆம் வட்டாரம் பகுதியில் வசித்து வரும் 24 வயதுடைய பாலசுப்ரமணியம் சாம்சன் என்பவரை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். நேற்றைய தினம் இரவு சுமார் 7:30 மணியளவில் குறித்த இளைஞன் வீட்டிற்கு வந்த நபரொருவர் வீட்டிலிருந்த மோட்டார் சைக்கிளில் குறித்த இளைஞனை ஏற்றிச் சென்றதாகவும் அதன் பின்னர் அது தொடர்பில் எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்றும் இதுவரை வீடு திரும்பவில்லை என்றும் அவரது அம்மா புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்தில் இன்று காலை முறைப்பாடு பதிவு செய்திருந்தார். குறித்த முறைப்பாட்டை அடுத்து சம்பவம் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் காணாமல் போன குறித்த இளைஞனின் வீட்டிற்கு அருகாமையுள்ள விடியல் விளையாட்டு மைதானத்தில் உள்ள கிணற்று கட்டில் குறித்த இளைஞனின் தொலைபேசி கண்டுபிடிக்கப்பட்டதுடன் கிணற்றுக்குள் குறித்த இளைஞனுடையதாக கருதப்படும் காலணி ஒன்று காணப்பட்டது. அதனையடுத்து குறித்த கிணற்று நீரினை வெளியேற்றி தேடுதல் மேற்கொண்ட போது குறித்த இளைஞன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இது கொலையா என்ற கோணத்தில் மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நீதிமன்றத்தை புறக்கணித்து வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்று தலைமறைவாகியுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகளை நாட்டுக்கு மீண்டும் அழைத்து வருதல் மற்றும் அவர்களுக்கு எதிராக சட்டத்தை அமல்படுத்துவதற்கும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக உதவி போலீஸ் அத்தியட்சகர் போலீஸ் ஊடக பேச்சாளர் FU ஓட்லர் தெரிவித்தார். பத்திரமுல்லை பகுதியில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், நீதிமன்றத்தை புறக்கணித்து வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்று தலைமறைவாகியுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல்
கும்பல்களில் ஈடுபடும் குற்றவாளிகளை நாட்டுக்கு மீண்டும் அழைத்து வருவதற்கான விசேட நடவடிக்கை போலீஸ் மாதிபரின் நேரடி மேற்பார்வையின் கீழ் திட்டமிட்ட முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அரசாங்கத்தின் ஒத்துழைப்புடன் 2026ஆம் ஆண்டிலும் இத்திட்டம் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அதேபோல் கடந்த 2024ஆம் ஆண்டில் 10 சந்தேக நபர்களையும் 2025ஆம் ஆண்டில் 11 சந்தேக நபர்களையும் வெளிநாடுகளிலிருந்து எம்மாள் நாட்டுக்கு அழைத்து வர முடிந்தது. அதற்கமைய இந்த வருடம் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இந்தியாவிலிருந்து மற்றொரு சந்தேக நபர் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டார். இந்த சந்தேக நபரை கைது செய்வதற்கு இலங்கை போலீசாருக்கு வழங்கிய ஒத்துழைப்பு, பங்களிப்பு மற்றும் வழிகாட்டல்களுக்காக இந்திய அரசுக்கும் இந்திய தூதரகத்திற்கும் இந்திய போலீஸ் அதிகாரிகளுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வாறு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட சந்தேக நபர் தற்போது வாழைத்தோட்டம் போலீஸ் நிலையத்தில் 3 நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இவர் பல கொலை சம்பவங்கள், கொலை முயற்சி, காயங்களை ஏற்படுத்தியமை மற்றும் போதைப்பொருள் கடத்தல் போன்ற பல குற்றங்களுடன் தொடர்புடையவர் ஆவார். கடந்த 4 வருடங்களுக்கு அதிக காலம் வெளிநாட்டில் தலைமறைவாக இருந்து இவ்வாறான குற்றச்செயல்களை முன்னெடுத்து வந்துள்ளார். தற்போது குறித்த சந்தேக நபரால் சட்டவிரோதமான முறையில் ஈட்டப்பட்ட சொத்துக்கள் தொடர்பில் போலீஸ் மாதிபரின் உத்தரவின் பேரில் விசேட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் எந்த நாட்டிற்கு சென்று தலைமறைவாக இருப்பினும் நீதிமன்ற நடவடிக்கையை புறக்கணித்து தப்பிச் செல்பவர்களுக்கு எதிராக சட்டத்தை அமல்படுத்த சகல நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன என்றார். வடமராட்சி கிழக்கு மருதங்கணி பிரதேச செயலகத்திற்குட்பட்ட சொண்டிக்குளம் பூனை தொடுவாய் அண்மித்த பகுதியில் கவனஈர்ப்பு போராட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. உளவியந்திரத்தில் இணைக்கப்பட்டுள்ள வீழ்ச்சி முறையிலான கரைவளை தொழிலை மேற்கொள்ள கடந்த அரசு காலத்தில் நீரியல் வள திணைக்களத்தினால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. குறித்த அனுமதியின் பிரகாரம் உளவியந்திரத்தில் இணைக்கப்பட்டுள்ள வீழ்ச்சி முறையிலான கரைவளை தொழிலை மேற்கொள்ள தற்போது நீரியல் வள திணைக்களத்தினரால் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இதனால் நூற்றுக்கணக்கான மீனவ தொழிலாளர்களும் சம்மாட்டிகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கவனஈர்ப்பு போராட்டம் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். ஜனாதிபதி குறித்த விடயத்தில் கவனம் செலுத்தி தமக்கு கால அவகாசத்தை வழங்க வேண்டும் என்றும் உடனடியாக நிறுத்தும் பட்சத்தில் பல கோடி ரூபாய் நட்டத்தை எதிர்நோக்க வேண்டியுள்ளதுடன் ஆயிரக்கணக்கான மீனவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி நிற்கதியாக வேண்டி ஏற்படும் எனவும் தெரிவித்தனர். நாம் கரைவளை தொழிலை மேற்கொள்ள முடியாதவாறு நூற்றுக்கணக்கான இந்திய மீனவர்களது ட்ரோலர் படகுகள் சுண்டிக்குளம் கடற்கரையோரமாக ஆக்கிரமித்துள்ளன. அவற்றை கட்டுப்படுத்த முடியாத நீரியல் வள திணைக்களத்தினர் எமது வாழ்வாதாரத்தை தடுத்து நிறுத்துகின்றனர் என மீனவர்கள் கவலை தெரிவித்தனர். புத்தளம் உடப்பு பகுதிகளில் நூற்றுக்கணக்கான மீனவர்கள் கூலி தொழிலாளர்களாக தொழில் செய்து வருகின்றனர். அத்துடன் பெண் தலைமைத்துவ குடும்பங்களைச் சேர்ந்த பெண்கள் என பலரும் தொழில் புரிந்து வரும் நிலையில் தமக்கு கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். தமிழரசு கட்சி பல உறுப்பினர்களை நீக்கிவிட்டது என்றும் நீக்குவதற்கு சுமந்திரன் தான் காரணம் என்றும் மரபணு புலவு சச்சிதானந்தம் தெரிவித்துள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது இவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கை தமிழரசு கட்சி கடந்த 12 ஆண்டுகளாக ஏறத்தாழ 2014-15க்கு பின்பு பல உறுப்பினர்களை நீக்கிவிட்டது. நீக்கியதற்கு அடித்தளமாக இருந்தவர் கிறித்தவ பாதிரியார் சுமந்திரன். கிறித்தவ பாதிரியாருடைய சபையாக தமிழரசு கட்சியை மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு மெதரிஸ்த திருச்சபையின் அங்கமாக தமிழரசு கட்சியை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு கிறித்தவ பாதிரியார் சுமந்திரன் வந்த பின்பு அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தமிழரசு கட்சியின் தூண்களை எல்லாம் விலக்கிவிட்டார். நேற்றைக்கு என்னுடைய அருமை நண்பர் கிளிநொச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஸ்ரீதரன் அவர்களையும் நீக்க வேண்டும் என்ற யோசனையை அல்லது நீக்கப் போகிறோம் என்ற ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். நீக்கப்பட வேண்டியவர் சுமந்திரன், நீக்கப்பட வேண்டியவர் சிவஞானம். தமிழரசு கட்சி தொடங்கி 75 ஆண்டுகளுக்கு மேலாகும். நீக்கியவர்கள் பட்டியல் 2015க்கு பிறகு நீக்கியவர்களுடைய தொகையையும் அதற்கு முந்தைய நீக்கியவர்களுடைய தொகையும் எடுத்தால் கிட்டத்தட்ட அது குறைவாக இருக்கும், இது கூடவா இருக்கும். நான் பட்டியலை வாசிக்கிறேன். அரியநேந்திரரை நீக்கிட்டாங்க, அவர் மட்டக்களப்பை சேர்ந்தவர். தவராஜா கொழும்பை சேர்ந்தவர், நீக்கிட்டாங்க. சரவணமோகன் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர், நீக்கிட்டாங்க. அனந்தி மானிப்பாய் சண்டில்பாய் நீக்கிட்டாங்க. சிவகரன் மன்னாரை சேர்ந்தவர். அப்போ நீக்கும் பொழுது ஒரு எங்கெங்கெல்லாம் குரல் வருகிறதோ,
எங்கெங்கெல்லாம் தமிழருக்காக பேசுபவர்கள் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் நீக்கி தமிழரசு கட்சியை ஒரு மலட்டுத்தன்மையுடைய கட்சியாக மாற்றுகின்ற நோக்கத்தோடும் கிறிஸ்தவ சபையாக மாற்றுகின்ற நோக்கத்தோடும் சுமந்திரன் தமிழரசு கட்சிக்குள்ளே நுழைந்திருக்கிறார். மெதடிஸ்த திருச்சபையினுடைய மேலதிக ஆயர் அவர், பாதிரியார். அவருடைய மனைவி ஒரு மதமாற்ற சபையினுடைய செயலாளர். இலங்கைக்காக மட்டுமல்ல, 10 நாடுகளுக்குரிய செயலாளர். அவருக்கு கோடிக்கணக்கில் அவருடைய மனைவிக்கும் அவருக்கும் பணம் வருகிறது. அவர்கள் தமிழரசு கட்சியை கிறிஸ்தவ மதமாற்ற சபையாக மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள். தமிழ் தேசியத்துக்காக குரல் கொடுத்த அத்தனை பேரையும் நீக்கிவிட்டார்கள். ராஜேந்திரன் ஒரு சாதாரண தொண்டர், அவரையே நீக்க வேணும். விமலேஸ்வரி தமிழரசு கட்சியுடைய மகளிர் பகுதி தலைவி. என்ன மாதிரியான நீங்கள் நீக்கியிருக்கீங்க? அருந்தோபாலன் தமிழரசு கட்சி சார்பில் தொடர்ச்சியாக தென்மராட்சியில் தேர்தலில் நின்றவர். நாவலன் வேலண்ண புங்குடுதீவு பகுதியில் இருந்தவர். குணாளன். இப்போது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தூண்களாக இருந்தவர்கள் எல்லாரையும் தட்டி தட்டி தரைமட்டமாக்கி தமிழரசு கட்சியை உடைத்தெறிந்து அதை ஒரு கிறிஸ்தவ மதமாற்ற சபையாக மாற்றுவதற்கு சுமந்திரன் முயற்சி செய்கிறார். நேற்றைக்கு அவர்கள் எடுத்த தீர்மானம் கொடுமையான தீர்மானம். நாடாளுமன்ற உறுப்பினர், அதிக வாக்காள வென்றவர், யாழ்ப்பாண கிளிநொச்சி தொகுதிக்கு ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், அவரை நீக்கிவிட்டு தான் போறதுக்கு பார்க்கிறாரா? கிறிஸ்தவ நாடாக இலங்கையை மாற்றுவதற்கு, தமிழ் மக்களை கிறிஸ்தவர்களாக மாற்றுவதற்கு தமிழரசு கட்சியை சுமந்திரன் பயன்படுத்துகிறார். மெதடிஸ்த திருச்சபை பயன்படுத்துகிறது. உலக அனைத்துலக மாணவர் மதமாற்ற சபை லண்டனில் உள்ள அமைப்பு அவருடைய மனைவி ஊடாக தமிழரசு கட்சியை ஒரு மதமாற்ற சபையாக மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறது. அதுக்கு துணை போகிறவர்கள் அயோக்கியர்கள். அனைத்துலக 4வது அனைத்துலக தமிழராட்சி மாநாடு நடந்தபோது 11 பேர் இறந்திருக்கிறார்கள். அதில் 9 பேர்கள் வீரசிங்கம் மண்டபத்துக்கு முன்பு இறந்தவர்கள். யார் காரணம்? யார் காரணம்? நான் அப்பொழுது ஆராய்ச்சி மாநாட்டு குழுவில் இருக்கிறேன். திறந்த வெளி அரங்கை தாருங்கள் என்று யாழ்ப்பாண மாநகர சபையில் விண்ணப்பிக்கிறேன். பேராசிரியர் வித்யானந்தன் நாங்கள்லாம் சொல்கிறோம், திறந்த வெளி அரங்கிலே நாங்கள் கூட்டம் போடுறோம். தர முடியாது. யார் சொன்னவர்? யார்? CVK சிவஞானம் அயோக்கியத்தனமாக சொன்னார். தர முடியாது என்று சொன்னதால் தான் நாங்கள் வீரசிங்க மாநாட்டு மண்டபத்தை ஒரு சின்ன 50,000 பேர் அந்த சின்ன மண்டபத்தில் அடங்குமா? யோசிக்க வேண்டாமா? CVK சிவஞானம் அந்த அயோக்கியத்தனம் செய்தவர்கள் தான் இன்றைக்கு தமிழரசு கட்சி தலைமை தாங்குகிறார்கள். நீக்கப்பட வேண்டியவர்கள் சிவஞானமும் சுமந்திரனுமே ஒழிய மற்றவர்கள் அல்ல. மற்றவர்கள் எல்லாரையும் சேர்த்துக்கொண்டு இவர்களை நீக்கி நாங்கள் தமிழரசு கட்சியை முன்னெடுக்க வேண்டும் என்ற செய்தியை சொல்லத்தான் உங்களுக்கு வந்திருக்கிறேன். நீக்கப்பட்டவர்கள் மீது முன்வைக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுகள் நியாயமானது என்று சொல்றீங்க அல்லது அது குற்றச்சாட்டுகள் போலி என்று சொல்றீங்க? குற்றச்சாட்டுகள் உலகத்தில் குறைவில்லாத உயிர்கள் எங்கேயாவது இருக்குதா? குற்றச்சாட்டு இல்லாத சுமந்திரன் மேல குற்றச்சாட்டு இல்லையா? CVK சிவஞானம் மேல நான் சொல்ற குற்றச்சாட்டுக்காக CVK சிவஞானம் பொது வாழ்க்கைக்கே வர முடியாது. CVK சிவஞானத்தில் நான் சொல்றேன் குற்றச்சாட்டு. தமிழராட்சி மாநாட்டு படுகொலை நாங்கள் திறந்தவெளி அரங்கில் வைத்திருந்தால் படுகொலை நிகழ்ந்திருக்காது. அந்த குற்றச்சாட்டுக்கு சிவஞானம் என்ன பதில் சொல்றார்? அயோக்கியத்தனமாக நடந்தாரா இல்லையா? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? பதில் 9ஆம் தேதியோட மாநாடு முடிந்து விட்டது, 10ஆம் தேதி நீங்கள் வைக்கிற கூட்டத்துக்கு அரங்கு தர முடியாதுன்னு சொன்னார். ஏன்னா சட்டத்துக்கு இந்த ஒளிந்து கொண்டு ஒரு மாபெரும் மக்கள் எழுச்சியை முடக்க பார்த்தவர் சிவஞானம். அதுக்காக அல்ல, பிற்காலத்தில் அவரை காலில் சுட்டவங்க தெரியுமா உங்களுக்கு? காலில் சுட்டது தெரியுமா உங்களுக்கு? யார் காலில் சுட்டது? அவர்கிட்ட காலில் ஏன் சுட்டாங்க? இவரெல்லாம் தமிழரசு கட்சி தலைமை தாங்க முடியுமா? குற்றச்சாட்டுகள் யார் மேல இல்ல? சுமந்திரன் மேல இல்லையா? கனடாவிலிருந்து வந்த பணம் தொடர்பாக கோதாசனுக்கும் சுமந்திரனுக்கும் இடையில உள்ள முரண்பாடுகள் நடந்ததை நீங்க அறியாதவர். அதுக்காகவே நாங்கள் சுமந்திரன் வெளியேற்றி இருக்க வேண்டாமா? மதமாற்ற சபையில் இருக்கிறார் என்று நான் புத்தகமே அச்சடிச்சு விட்டிருக்கிறேன்.
அந்த மெதடிஸ்த திருச்சபையிலே துணை ஆயராக இருந்திருக்கிறார். அவருடைய மனைவி இன்றைக்கும் பல கோடி ரூபாய் வாங்கி கொண்டு மதமாற்ற முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார். இங்கு மட்டுமல்ல, தெற்காசியாவில் உள்ள 10 நாடுகளுக்கு. இந்த குற்றச்சாட்டை எல்லாம் யார்கிட்ட போய் சொல்வது? குற்றச்சாட்டு என்னில் இல்லையா, உங்களில் இல்லையா? ஊடகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் குற்றச்சாட்டு போட வேண்டும் என்றால் பல குற்றச்சாட்டுகள் உங்கள் மீது வைக்கலாம். குற்றச்சாட்டுவதற்காக ஒரு தேசிய இயக்கத்தை உடைக்க முடியாது. 75 ஆண்டுகள் பழமையான தேசிய இயக்கத்தை ஒரு மனிதன் தன்னுடைய மதமாற்ற முயற்சிகளுக்காக உடைக்க பார்க்கிறார். கிறிஸ்துவ சமயத்தை மதமாற்ற முயற்சிக்காக மேற்கத்திய நாடுகளின் ஒரு முகவராக இங்கே இருந்து கொண்டு கிறிஸ்துவ சமயத்தை பரப்புவதற்காக பணம் வாங்கி கோடிக்கணக்கில் அவருடைய மனைவி பணம் வாங்குறாங்க. நான் கணக்கில் உங்களுக்கு தர ஆயத்தமாக இருக்கிறேன். அந்த குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் சொல்றீங்க? குற்றச்சாட்டு யார் மேல இல்லை? தலவாக்கலையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு உரித்தான கடவத்த டிப்போவுக்கு சொந்தமான பேருந்தொன்றில் திடீரென தடையாளி செயலிழந்ததால் பிரதான வீதியில் காட்டுப்பகுதியில் பள்ளமான இடத்தில் பேருந்தினை ஒரு மண்மேட்டில் மோத வைத்து பேருந்தை பாதுகாப்பாக நிறுத்தி சாரதியின் சாதுரியத்தால் பாரிய விபத்து தவிர்க்கப்பட்டது என கினிகத்தேன போலீசார் தெரிவித்தனர். ஹேட்டன் கொழும்பு பிரதான வீதியில் உள்ள கினிகத்தேனை கடவள வளைவு பகுதியில் இன்று அதிகாலை 5:30 மணியளவில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. குறித்த விபத்தை 3 பிள்ளைகளின் தந்தையான மகேஷ் சுதர்ஷன் என்ற 49 வயதுடைய சாரதியை பேருந்து குறுகிய வளைந்த மலைப்பாதையில் பயணித்த போது பேருந்தில் தடையாளி கோளாறு ஏற்பட்டுள்ளதை உடனடியாக உணர்ந்து அதை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு மண்மேட்டில் மோத வைத்து பேருந்தினை நிறுத்தி பயணிகள் பேருந்தில் ஏற்படவிருந்த பாரிய விபத்தை தவிர்த்து 80 பயணிகளின் உயிரை காப்பாற்றியுள்ளார். எனினும் பேருந்திற்கு மட்டும் சிறிய சேதம் ஏற்பட்டாலும் பயணிகள் எவருக்கும் பாதிப்புகள் ஏற்படவில்லை எனவும் சாரதி பேருந்தை கட்டுப்படுத்த தவறியிருந்தால் பேருந்து பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து பெரும் விபத்தை ஏற்படுத்தி இருக்கும் என பேருந்தில் இருந்த பயணிகள் தெரிவித்தனர். கினிகத்தேன போலீசார் விபத்து குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியாவின் குடியரசு தின நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை அந்த நிகழ்வு ஏற்பாடு செய்திருந்த இந்தியாவின் முன்னணி கல்வி நிறுவனம் ஒன்றின் நிறுவனர் எதிர்க்கட்சி தலைவர் என குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் இந்தியாவின் முன்னணி கல்வி நிறுவனம் ஒன்றின் நிறுவனரான அச்சுதா சமந்த இன்ஸ்டாகிராமில் பதிவொன்றை இட்டுள்ளார். குறித்த பதிவில் அவர் ஒவ்வொருவரிடமும் குடியரசு தினத்தன்று எங்கள் KIIT, KIMS மற்றும் KISS மாணவர்கள் ஒழுக்கத்துடனும் பெருமையுடனும் கொண்டாட ஒன்று கூடுகிறார்கள். அவர்கள் அணிவகுத்து செல்வதையும் நிகழ்ச்சி நடாத்துவதையும் பங்கேற்பதையும் பார்ப்பது எனக்கு அப்போது மகிழ்ச்சியை தருகிறது. இந்த ஆண்டு எதிர்க்கட்சித் தலைவர் நாமல் ராஜபக்ச, பிரதிநிதிகள் குழு தலைவர் சித்ரல் பெர்னாண்டோ உள்ளிட்ட இலங்கையைச் சேர்ந்த 10 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட குழுவுடன் இந்த நிகழ்வை பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைந்தோம் என்று அவர் பதிவிட்டுள்ளார். அவர்களின் வருகை நமது இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்பை பிரதிபலித்தது. KIIT மற்றும் KISS நடைபெற்ற குடியரசு தின கொண்டாட்டங்களின் சில சிறப்பம்சங்களை பகிர்ந்து கொள்கின்றோம். இந்த பெருமை மிக்க நாளில் அனைவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார். 2026 ஆண்டின் இதுவரையான காலப்பகுதிகளில் போதைப்பொருள் உட்கொண்டு வாகனங்களை செலுத்திய 790 சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவின் பிரதி போலீஸ் மாதிபர் WGJ சேனாதீர தெரிவித்துள்ளார். போலீஸ் ஊடக பிரிவில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே போலீஸ் போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவின் பிரதி போலீஸ் மாதிபர் இதனை தெரிவித்துள்ளார். போலீஸ் போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவின் பிரதி போலீஸ் மாதிபர் மேலும் தெரிவிக்கையில், மதுபோதையில் வாகனங்களை செலுத்திய 5075க்கும் மேற்பட்ட சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். புலம்பெயர்ந்தவர்களால் வழங்கப்பட்ட 23,000 கோடி ரூபாய் பணத்தில் முறைகேடு இடம்பெற்றுள்ளது என முள்ளந்தண்டால் பாதிக்கப்பட்ட உயிரிழை அமைப்பின் உறுப்பினர் குகதாசன் உட்பட உறுப்பினர்களும் குற்றம் சுமத்தியுள்ளனர். மட்டக்களப்பு வாய்ஸ் ஆஃப் மீடியா கட்கை நிலையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது இவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் அவர்கள் மேலும் தெரிவிக்கையில், முள்ளந்தண்டு பாதிக்கப்பட்டு கடந்த 2009 யுத்தத்தின் பின்னர் வடக்கு கிழக்கென இணைக்கப்பட்டிருந்த மாங்குளத்தை மையமாக கொண்டு உயிரிழை அமைப்பு அமைக்கப்பட்டு தலைமை காரியாலயத்தில் உறவுகளாக பயணித்து வருகின்றோம். எங்களுக்கான நிதி வழங்குனர்கள் எங்கள் அமைப்புக்கு நிதி வழங்கி வருகின்றார்கள். இவர்களில் 4 பேர் முள்ளந்தண்டு பாதிப்பால் உயிரிழந்து விட்டனர். தற்போது சுகவீனமின்றி 20 பேர் இருக்கின்றோம். இந்த நிலையில் 2022 டிசம்பர் மாதம் தொடக்கம் 31/12/2023 காலப்பகுதியில் ஓராண்டுக்கான கணக்கறிக்கையின்படி 8,80,66,692 ரூபாய் 9% என சொல்லப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து 2002 தொடக்கம் 2005 வரை இறுதி
காலம் வரை 23 கோடிக்கு மேற்பட்ட நிதிகள் புலம்பெயர் மக்களால் உயிரிழி அமைப்புக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இவ்வாறு சேகரிக்கப்பட்ட பணத்தில் மோசடி நடந்துள்ளது. மாங்குளத்தில் அமைந்துள்ள பராமரிப்பு விடுதியில் 10 பேர் தங்கிய சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இங்கு இன்று வரை 6 பேர் மட்டுமே சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களுக்கு ஒரு மாதம் 20 லட்சம் ரூபாய் செலவாக காட்டப்படுகிறது. இதுபோன்று கணக்கு காட்டப்படும் பணம் எடுக்கப்படுகிறது. இந்த மோசடிகளுக்கு உரிய தீர்வு வேண்டும் என குறிப்பிட்டுள்ளனர். பருத்தித்துறையிலிருந்து 8:30 மணிக்கு மருதங்கணிக்கு வருகை தரும் அரச பேருந்து மக்களை நீண்ட நேரம் காக்க வைத்து அலைக்கழிப்பது தொடர்பாக மருதங்கணியில் இன்று முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், பருத்தித்துறையிலிருந்து கேபிள் நோக்கி காலை 8:30 மணிக்கு புறப்படும் அரச பேருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு மருதங்கணி பகுதிக்கு வருகை தந்து அங்கே 40 நிமிடங்களுக்கு மேல் அதிகமாக தரைத்து நிற்கின்றது. இதனால் உரிய நேரத்திற்கு செல்ல வேண்டிய மக்கள், வேலையாட்கள், மாணவர்கள் பாதிப்படைகின்றனர். குறித்த அரச பேருந்தானது அதிக நேரம் காத்திருப்பதால் ஏனைய பேருந்துகள் மற்றும் ஓட்டோ சாரதிகள் பாதிப்படைகின்றனர். நேரத்தை கடைபிடிக்காமல் தான் தோன்றித்தனமான மக்களை அலைக்கழிக்கும் அரச பேருந்து மீது நடவடிக்கை எடுக்குமாறும் இலங்கை போக்குவரத்து சபை இது தொடர்பில் அவதானம் செலுத்துமாறும் பயணிகள் பலமுறை கேட்டுக் கொண்டனர். ஆனால் எந்தவித உரிய நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இன்றும் அதே அரச பேருந்து மருதங்கணி பகுதியில் பல நிமிடங்கள் தரைத்து நின்றதால் மக்கள் குழப்பத்தில் ஈடுபட்டனர். வடமராட்சி கிழக்கின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் எம்பி இது தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கேட்டுக் கொள்கின்றனர். கத்தோலிக்க பாதிரியார் ஒருவரை தாக்கிய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட கம்பஹா பிராந்திய குற்றப்புலனாய்வு பணியத்தின் மோட்டார் சைக்கிள் பிரிவைச் சேர்ந்த 6 போலீஸ் அதிகாரிகளும் எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் இன்று கம்பஹா நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னரே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதன்படி எதிர்வரும் 29ஆம் தேதி அடையாள அணிவகுப்பு ஒன்றை நடாத்துமாறும் நீதவான் இதன்போது உத்தரவிட்டுள்ளார். குறித்த போலீஸ் அதிகாரிகள் கத்தோலிக்க பாதிரியார் ஒருவரை தாக்கியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ளனர். கத்தோலிக்க பாதிரியாரை தாக்கிய குற்றச்சாட்டில் கம்பஹா பிரதேச குற்றப்புலனாய்வு பிரிவு திணைக்களத்தின் விசேட மோட்டார் சைக்கிள் போலீஸ் அதிகாரிகள் 6 பேர் நேற்று முன்தினம் அதிகாலை கைது செய்யப்பட்டனர். அவர்கள் கம்பஹாவின் அஸ்கிரிய வல்புல பகுதியில் பணியில் இருந்தபோது மோட்டார் சைக்கிள் ஒன்று தொடர்ந்து சென்று கொண்டிருந்ததாகவும் அங்கு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஒருவரை துரத்திச் சென்று பிடித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளனர். அந்த நேரத்தில் நடந்த ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் இந்த தாக்குதல் நடந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. கத்தோலிக்க திருச்சபையின் ஒரு பிரிவின் கட்டுப்பாட்டில் உள்ள தோட்ட உதவி நிர்வாகியாக பணிபுரியும் இந்த பாதிரியார் திப்படிகோட தேவாலயத்திலிருந்து தெய்வீக பலிகளை வழங்குவதற்காக சென்று கொண்டிருந்தார். இதன்போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. குறித்த பாதிரியார் தாக்குதல் நடத்தப்பட்ட போது பாதிரியார் உடை அணிந்திருந்ததாகவும் மோட்டார் சைக்கிள் விசேட போலீசாரால் கடுமையாக தாக்கப்பட்டு வீதியில் கிடப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன் பிறகு அவர் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கத்தோலிக்க திருச்சபையின் உயர் பாதிரியாளர்களுக்கு அவர் மீதான இந்த தாக்குதல் குறித்து பாதிரியார் தகவல் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நீர்கொழும்பு கத்தோலிக்க பாதிரியாரை தாக்கிய சம்பவம் தொடர்பில் கொழும்பு மறைமாவட்ட ஆயர் இல்லம் நடவடிக்கை எடுக்க தீர்மானித்துள்ளதாக அறிவித்துள்ளது. இது தொடர்பில் கொழும்பு மறைமாவட்ட ஆயர் இல்லத்தின் அருட்தந்தை சிறில் காமினி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளதாவது, அருட்தந்தை ஒருவரை நேற்று தாக்கிய போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிராக அடிப்படை உரிமை மீறல் மனுவை தாக்கல் செய்ய தயாராகி வருவதாக கூறினார். கம்பஹா போலீஸ் அதிகாரிகளால் தாக்கப்பட்ட அருட்தந்தை மிலன் பிரியதர்ஷனவின் சார்பாக இந்த அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்படுவதாக அருட்தந்தை பெர்னாண்டோ தெரிவித்தார். மோட்டார் சைக்கிளில் வந்த போலீஸ் அதிகாரிகள் பாதிரியாரை சுற்றி வளைத்து தாக்கியுள்ளனர். போலீசார் இந்த உத்தரவையும் பெறவில்லை என்று அருட்தந்தை பிரியதர்ஷன வலியுறுத்திய போதிலும் போலீசாரின் உத்தரவை மீறியதாக அருட்தந்தை மீது குற்றம் சாட்டியுள்ளனர். அருட்தந்தை பிரியதர்ஷன தற்போது நீர்கொழும்பு ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். போலீசாரை ஒழுக்கம் இல்லை என்றால் அவர்கள் எவ்வாறு சமூகத்தை ஒழுங்குபடுத்த முடியும் என்றும் அருட்தந்தை பெர்னாண்டோ கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பு துறைமுகத்திற்கு அருகில் கடலில் தீப்பிடித்த எக்ஸ்பிரஸ் பெர்ல் கப்பலின் உள்நாட்டு பிரதிநிதி நிறுவனத்தின் இயக்குநர்களுக்கு நாட்டை விட்டு வெளியேறுவதை தடுக்கும் வகையில் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தாலும் கொழும்பு உயர் நீதிமன்றத்தாலும் உத்தரவுகள் பெறப்பட்டுள்ளதாக சட்டம் அதிபர் இன்று உயர் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் மனுக்களின் தீர்ப்புகள் எவ்வாறு அமல்படுத்தப்பட்டுள்ளன என்பதை பரிசீலனை செய்வதற்காக அந்த மனுக்கள் இன்று மீண்டும் அழைக்கப்பட்ட போதே சட்டம் அதிபரை பிரதிநிதித்துவப்படுத்தி ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் நெரின் இந்த அறிவிப்பை வழங்கியுள்ளார். இலங்கையின் முதியோர் மக்கள் தொகையில் சுமார் 30% மனநல பிரச்சினைகளை கொண்டுள்ளதாக முதியோர் உளவியல் நிபுணர் வைத்தியர் மதுஷானி டயஸ் தெரிவிக்கின்றார்.
இன்று கொழும்பில் நடைபெற்ற மன அபிவிருத்தி ஊடாக வாழ்க்கை மாற்றம் எனும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகையிலே அவர் இதனை குறிப்பிட்டார். இவர்களில் 60 அல்லது 65 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் அடங்குவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கையில் முதியோர் மக்கள் தொகை மிக வேகமாக அதிகரித்து வருவதாகவும் அதற்கமைய முதியவர்கள் எதிர்நோக்கும் இந்த மனநல பிரச்சினைகள் குறித்து சமூகத்தில் விழிப்புணர்வு குறைவாக இருப்பதனால் பல பிரச்சினைகள் எழுந்துள்ளதாகவும் விசேட வைத்திய நிபுணர் மதுஷானி டயஸ் மேலும் தெரிவித்தார். சில வேளைகளில் வயது முதிர்வின் போது ஏற்படும் சில மனநோய் அறிகுறிகள் குறித்து மூட நம்பிக்கைகளை அடிப்படையாக கொண்டு முடிவுகளை எடுக்க சமூகம் தூண்டப்பட்டுள்ளதாகவும் அதனை ஒரு சாதாரண நிலைமையாக காண்பித்து வருவதாகவும் குறிப்பிட்ட அவர் மறதி மற்றும் மனச்சோர்வு போன்ற நோய் அறிகுறிகளை புறக்கணிக்க முதியவர்கள் பழகியுள்ளதாகவும் தெரிவித்தார். இவ்வாறாக முதியோர் மத்தியில் மனநல பிரச்சினைகளை அதிகமாக காணப்படுவதால் அவர்களின் வாழ்க்கை தரத்தில் தாக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் அதனூடாக உடல் ரீதியான சிக்கல்கள் அதிகரித்துள்ளதாகவும் விசேட வைத்திய நிபுணர் மேலும் குறிப்பிட்டார். தேசிய மனநல காப்பகத்தில் 1999 ஆண்டு முதியவர்களுக்கென விசேட பிரிவு ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது அங்கு ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான 2 தங்கியிருந்த சிகிச்சை பெறும் விடுதிகள் உள்ளதாகவும் அண்மையில் தேகாய் எனும் பெயரில் பகல் நேர சிகிச்சை நிலையம் ஒன்று உள சிகிச்சை மற்றும் நடத்தைகள் முறைகள் மூலம் மருத்துவ ஆலோசனைகளை வழங்க ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.